அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இக்கு போடாமல் இருந்தாங்க. அதை இக்கு போட சொல்லி நம்ம காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தோம். அதன்படி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் என்று திருத்தம் செய்து கட்சி பெயரை அறிவித்திருந்தார்கள். இப்பொழுது கட்சி கொடி ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய பூ வாகை பூவா இல்லையா என்று பல பேர் ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய பூ வாகைப்பூ கிடையாது. அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய பூ வாகைப்பூவாக தெரியவில்லை. அது எந்த பூ அப்படின்னா, தூங்கு மூஞ்சி மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திலே பூக்கக்கூடிய பூ தான் அந்த பூ. ஏன் அப்படின்னா, அந்த மரத்திலிருந்து பூக்கக்கூடிய பூவானது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. ஆனா வாகை மரத்தில் இருக்கக்கூடிய பூவானது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது. அந்த கொடியில மஞ்சள் நிறத்தை காட்டாம இளஞ்சிவப்பு நிறத்துல அந்த பூவை காட்டியிருக்கிறார்கள். ஆனா வாகைப்பூன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா வாகைப்பூ வகையில வரக்கூடிய ஒன்று. அதாவது இந்த தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய பூவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பன்னி வாகை அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னி வாகை மரத்தை சேர்ந்த இந்த பூ தான் தூங்கு மூஞ்சி மரப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த தூங்கு மூஞ்சி மரப்பூ தான் அந்த கொடியில காட்டப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்துல எப்படி பார்த்தாலும் ஒரே வகைதான். வாகை மரம் என்பது ஒரு வகைதான். அது பன்னி வாகை மரம் என்பது இந்த தூங்கு மூஞ்சி மரத்துடைய ஒரு வகையில சொல்லுவாங்க. அதனால வாகை என்றாலே வெற்றி என்று பொருள்படும். வெற்றி தரக்கூடிய கட்சி. அதனால் வாகை பூவை அதில் சூடியிருக்கிறார்கள். அதுக்கிடையில 2 யானை தும்பிக்கை தூக்குன மணிக்கு ஒரு யானை போட்டிருக்காங்கல்ல, அது எதை குறிக்கிறது என்றால், வரக்கூடிய தலைவனை வரவேற்பதற்காக 2 யானைகளும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. உண்மையாகவே அந்த கொடியினுடைய தன்மை அழகாக இருக்கிறது. மேலே சிவப்பு நிறத்திலையும் இடையில மஞ்சள் நிறத்திலையும் அதுக்கு இடையில சிவப்பு நிறத்திலையும் கொடுத்து ஒரு அற்புதமான கட்சியினுடைய கொடியை காட்டியிருக்கிறார்கள். இந்த யானையில் இருக்கக்கூடியது வெள்ளை நிறமா யானையா காட்டியிருக்கிறார்கள். வெள்ளை யானை இருக்கிறதா என்றால் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. சங்ககால இலக்கியங்கள்ல வெள்ளை வாரணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த வெள்ளை வாரணம் என்றாலே அது யானைங்கிற பொருளை தான் குறிக்கக்கூடியது. வெள்ளை வாரணம் என்றாலே வெள்ளை யானையை குறிக்கக்கூடியது. வாரணம் என்றாலே யானைங்கிற பொருளை குறிக்கும். அப்ப வெள்ளை வாரணம் என்றால் வெள்ளை யானை ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அது யார்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இப்ப கிடையாது. ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்கின்ற காலகட்டத்தில் அவருடைய அரண்மனைகள் இது இருந்திருக்கலாம். இப்பொழுது அந்த வெள்ளை யானை கிடையாது. இருந்தாலும் அது வெள்ளை யானையை பயன்படுத்தி இருக்கிறார். வெள்ளை யானையை அந்த கட்சி கொடியிலே பயன்படுத்தி இருக்கிறார். வெள்ளை யானை என்பது ஒரு வலிமையை சேர்க்கக்கூடிய ஒன்று. யானை என்பது வலிமையை சேர்க்கக்கூடிய ஒன்று. இந்த கட்சி ஒரு வலிமையான தடத்தை, இந்த கட்சியானது வலிமையான தடத்தை அடையும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த 2 யானைகளை வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பாடல் சங்க இலக்கியங்களோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டா, சங்க இலக்கியம் தொடர்புடையதெல்லாம் கிடையாது. ஆரம்ப காலகட்டங்கள்ல யானைப்படை என்ற ஒன்று இருந்திருக்கிறது. போர்க்களம் என்று ஒன்று இருந்திருக்கிறது. கலிங்கத்து பரணி என்று சொல்லக்கூடிய இலக்கியங்கள்ல கூட பாத்தீங்கன்னா போர் முறைகளை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கிறது. அந்த போர் முறையை உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையில அந்த பாடல் வெளிப்பட்டிருக்கிறது. அன்றைய காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு, இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. அதையெல்லாம் தாண்டி ஒரு போர்க்கள காட்சியை ஏற்படுத்தி அந்த போர்க்கள காட்சியோடு அந்த பாடலை தொடங்கி இறுதியில் ஒரு அமைதியான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை பல்வேறு வகையான வண்ணங்களை வைத்து அந்த பாடலை முடித்திருக்கிறார்கள். அதுல ஒவ்வொரு வண்ணங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு நற்பயனை தரக்கூடிய ஒன்று. சிவப்பு வண்ணம் என்பது ஒரு துணிவை குறிக்கக்கூடியது. நீல வண்ணம் என்பது அன்பை குறிக்கக்கூடியது. பச்சை நிறம் என்பது ஒரு தூய்மையை குறிக்கக்கூடியது, பசுமையை குறிக்கக்கூடியது. வெள்ளை வண்ணம் என்பது ஒற்றுமையை குறிக்கக்கூடியது. அந்த யானை வெள்ளை நிறமா இருப்பதற்கான ஒரு காரணமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் அதில் காட்டுது. ஜல்லிக்கட்டு காளையை காமிச்சிருப்பாரு. உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி எது என்றால் இது ஜல்லிக்கட்டு தான். இந்த ஜல்லிக்கட்டு மூலமாக தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டையும் பாரம்பரிய ஒரு வீரத்தையும் பறைசாற்றுவதற்காக ஜல்லிக்கட்டு காட்சியானது அந்த பாடலில் காட்டப்படுகிறது. அதனால முழுக்க இந்த கட்சி கொடி மிக அற்புதமான ஒரு தன்மையில் இருக்கக்கூடியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.